السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகை நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பத்ர் போரிலே கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளை என்ன செய்வது என்பது தொடர்பாக நபிகளார் அவர்கள் அபூபக்கரிடத்திலே கேட்கும் பொழுது பிணை கைதிகளாக பிணை தொகையை வாங்கிவிட்டு இவர்களை விட்டுவிடலாம் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். மீண்டும் உமர்களிடத்திலே கேட்கும் பொழுது இவர்களை எல்லாம் சும்மா விடவே கூடாது என்று சொல்லி இவர்களினுடைய நாடி நரம்புகளை துண்டிக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள், உமர்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியோடு நேற்றைய பயானை நிறைவு செய்யும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களே ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கருத்தை விட்டுவிட்டு அபூபக்கர் அவர்களுடைய கருத்தை என்ன பண்றாங்க, நபியல்லார் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். சரி, ஓகே, பிணை தொகையாக வாங்கிட்டு என்ன செஞ்சிருவோம், இந்த போர் கைதிகளை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவோம், எல்லாரையும் விடுவிச்சிருவோம் இப்படின்னு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முடிவெடுத்து விட்டு அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவாகுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயங்கரமாக அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு மரத்துக்கு அருகில் உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்ப அழும்போது உமர்கள் என்ன பண்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், நீங்க எந்த ரீசனுக்காக அழுகுறீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அழுவதை போன்று பாவனையாவது காட்டுவேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, உமர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், அபூபக்கரினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டது இல்லையா, ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறான், அந்த கைதிகளை வேதனை செய்யக்கூடிய விதமாக அந்த காட்சியை அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மரத்துக்கு அருகாமையில் எனக்கு காட்டினான் என்று சொல்லி பெரிய தவறு செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, பயங்கரமாக வருத்தப்படுகிறார். அப்பதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த கைதிகள் தொடர்பாக வசனங்கள் அருளப்படுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், மா கான லி நபியின் ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுத்கின ஃபில் அர்தி துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா. அல்லாஹ் குர்ஆன்ல கைதிகளை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான், பூமியிலே எதிரிகளை முற்றாக ஒழித்து கட்டும் வரை தமக்கு போர் கைதிகளை ஏற்படுத்துவது எந்த நபிக்கும் தகுதியானது கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா, ஒருத்தன் போருக்கு வந்து விட்டான், களத்தில இறங்கி விட்டானே ஆனால் அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது. ஆனால் நீங்களே என்ன செய்து விட்டீர்கள், இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை நாடி விட்டீர்கள், அல்லாஹ்வோ மறுமையை நாடுகிறான் என்று திருமறை குர்ஆனிலே நபியை கண்டிக்கும் விதமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே வசனத்தை அருளுகிறார். அப்ப இங்க நல்ல சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மார்க்க விவகாரத்துல எந்த ஒரு விதமான அதிகாரமும் கிடையாது. சுயமாக முடிவெடுத்து சுயமாக நமக்கு எது தோணுதோ, நமக்கு எது பிடிச்சிருக்கிறதோ, எது நமக்கு சாத்தியமாக அமையுமோ அதை என்ன செஞ்சிடலாம், நடைமுறைப்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு என்ன கிடையாது. அல்லாஹ்வின் தூதருக்கு அனுமதி இல்லை என்பது இந்த ஒரு செய்தியின் மூலமாக என்ன நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. இன்னைக்கு மார்க்க விவகாரத்துல
ஒவ்வொன்னே என்ன பண்றாங்க, ஆளுங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சொந்தமானதை போன்ற என்ன பண்றாங்க, அதிகாரம் எடுத்து இதெல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள், இதையெல்லாம் மூதாதையர்கள் செய்தார்கள், இதெல்லாம் இப்படித்தான் வழிமுறை என்று சொல்லி என்ன பண்றாங்க, மக்களுக்கு மத்தியிலே பல குழப்பமான காரியங்களை, பல குழப்பமான நிலைப்பாடுகளை நன்மை என்று சொல்லி கருதி புகுத்தக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஆனா இந்த போர் கட்டத்துல அல்லாஹ்வின் தூதரை கூட அல்லாஹ் என்ன பண்ணல, அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன செய்யணும், அந்த கதையை முடிக்கணும்னா அப்படித்தான் செஞ்சு ஆக வேண்டும் என்று என்ன பண்றான் அல்லாஹ் இந்த பத்ர் போர்க்களத்தினுடைய இறுதி கட்டமாக இந்த வசனத்தை அருளுகிறான். இப்படி இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய போர்க்களம் நடக்கிறதா, இதை தொடர்ந்து என்னன்னு சொன்னா உஹது யுத்தக்களம். இந்த உஹது யுத்தக்களம் என்பது ஷவ்வாலுடைய மாதத்தில் நடக்கிறது. எந்த மாதத்துக்கு பின்னாடி ஷவ்வாலுடைய மாதம், எந்த மாசத்துக்கு அப்புறம் ஷவ்வால் மாசம் வரும், ரமலான். சரிங்களா? இப்ப பத்ர் போர்க்களம் ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17 நடந்துச்சு. இந்த உஹது போர்க்களம் ஹிஜ்ரி 3 ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்துல என்ன செய்கிறது, நடைபெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ உஹது மலை அடிவாரத்துல இந்த போர்க்களம் நடப்பதனால அந்த பேருக்கு என்ன பண்றாங்க, உஹது என்று சொல்லி பேரிடக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்ப இந்த பேர் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, இதுல பத்ர் போர்க்களத்துல முஸ்லிம்கள் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. 70 பேர்லாம் கதையை முடிச்சு விட்டாச்சு. நம்ம முஸ்லிம்களால 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க. பல முக்கிய தலைவர்கள் அந்த படையில கொல்லப்பட்டு விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு பயங்கர இழப்பாயிருச்சு. இணை வைக்கக்கூடிய மக்கத்து காபிர்களுக்கு ரொம்ப வெறிகொண்டு என்ன பண்றாங்க, இந்த இஸ்லாமிய படையை, இந்த நபிகளாருடைய படையை, இந்த மதீனா வாசிகளை என்ன செய்ய வேண்டும், ஒட்டுமொத்தமாக அழித்தொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெறிகொண்டு என்ன பண்றாங்க, சில குறிப்பிட்ட காலம் உஹது அடிவாரத்திலே எதிர்பார்த்து கொண்டு தங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த செய்தி எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு தெரிகிறது. எதிரிகள் என்ன பண்றாங்க, இங்க இப்படி ஸ்டே பண்ணி இருப்பதாக அந்த செய்தி தெரிந்தவுடனே அந்த மக்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு மீண்டும் போரிட வேண்டும், மீண்டும் சண்டையிட வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏனைய சகாக்களோடு, ஏனைய நபி தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார். அதுல என்ன விதமான ஆலோசனை வருதுன்னா, சஹாபாக்கள்கிட்ட கேட்கும் போது ஏனைய நபி தோழர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம மதீனாவுக்கு உள்ளே இருந்து என்ன செய்வோம், எதிரிகளை எதிர்கொள்வோம். கொஞ்சம் அமைதியா இருந்த பெண்கள் பகுதியில அவங்க வர்றவங்க என்ன செய்யட்டும், வரட்டும், நம்ம என்ன செய்வோம், ஊர்ல இருந்துகிட்டே நாம இந்த போர்க்களத்தை சந்திப்போம் என்ன பண்றாங்க சேனைய சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, இல்ல நம்ம எதிரியை தேடி போய் என்ன செய்வோம், சண்டை போடுவோம், அவர்களோடு போரிடுவோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெளியில் இந்த போரை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களுடைய ஆலோசனைக்கு ஏற்றவாறு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் வெளியில போர்களை நடத்துவதற்காக வேண்டி கவச ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு என்ன பண்றாங்க, வெளியில செல்வதற்கு முனைப்போடு இருக்கிறார், தயாராயிட்டான். இப்ப தயாராகிற பொழுது என்னவாகுது, யுத்த களம் என்பது ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வெளியே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு என்ன பண்றாங்க, போர்க்களத்திற்காக தயாராகி கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் என்னவாகுதுன்னு சொன்னா, இதுல முனாஃபிக்குகள் சில வேலையை காட்டிட்டான். என்னதான் எவ்வளவு பெரிய நம்பிக்கையான ஒரு படம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு துரோகின்னு ஒருத்தர் இருப்பான், ரெட்டை வர போடக்கூடிய இருப்பானா இல்லையா. இப்ப அது மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் என்ன பண்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் படையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை என்ன பண்றான்னா, போர்க்களத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி என்ன பண்ணிடுறான், வேறு விதமான சிந்தனைகளை ஏற்படுத்தி கூட்டிட்டு போயிடும். என்னன்னாலும் சொல்லலாமா இல்லையா, போனா திரும்ப வரமாட்டோம், உயிர் இருக்காத ஒரு சூழல் ஆயிரும். அப்ப இப்படி எல்லாம் என்ன பண்ற, ஒரு 300 பேரை கலட்டி கூட்டிட்டு போகக்கூடிய சூழல் ஆயிரும். ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆகும், மக்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எதிரி படையில ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க, வெறிகொண்டு இருக்கிறாங்க, சண்டையிலும் போர்க்களத்துல வெற்றி பெறணும். இன்னைக்கு உலக சூழல்ல நமக்கு எப்படியான நிலை ஏற்படுது, ஏதோ நிகழ்ச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்றோம், இல்ல ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக ஒரு வாகனம் ஏற்பாடு பண்றோம், இத்தனை பேர் லிஸ்ட் எடுத்திருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், வாகனம் பிடிச்சிருப்போம், சாப்பாடு தயார் பண்ணிருப்போம், உணவை ஏற்பாடு பண்ணிருப்போம், எல்லா விதமான தேவைகளை நிவர்த்தி பண்ணி வச்சிருப்போம். திடீர்னு பல மக்கள் வராம போயிட்டாங்க, நம்மளோட சிந்தனை என்னவா, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு ஆக்கணுமே,
சகருக்கு வந்து 150 பேர் பள்ளிக்கு வருவாங்க இருந்துச்சு, 200 பேர் வருவாங்க இருந்துச்சு. ஆனா யாரையுமே ஆளை காணுமே. அங்கே என்ன செஞ்சு நமக்கு இந்த சின்ன விஷயத்துக்கே உள்ளத்துல ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டு ஒரு கவலை ஏற்படும். இப்ப போர்க்களம் உயிரே போகலாம், எதிரிகளை கொல்லணும், நம்முடைய உயிரும் போகும், பல அடி உதைகளுக்கு ஆளாகும். இதுல கிட்டத்தட்ட ஒரு பகுதி 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுல 300 பேரை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா 700 பேர் மட்டும்தான் என்ன பண்றாங்க அந்த யுத்த களத்தில போவதற்கு கடைசி கட்டம் வரைக்கும் இருக்கிறார். இப்படி ஒரு குழப்பத்தை என்ன பண்ணிட்டான் அப்துல்லா இப்னு உபை என்பவன் ஏற்படுத்தி அந்த 300 பேரை கலட்டி கூட்டிட்டு போகக்கூடிய நிலை ஆயிடுச்சு. சரி, அல்லாஹ் நம்பி ரசூலுல்லாஹ் களத்துல இறங்கிட்டாங்க, போர்க்களத்துக்கு போறாங்க. போகக்கூடிய வேலையத்துல அந்த போருக்கான திட்டமிடுதல் இருக்கும். ஒரு இடத்துல சண்டை போட போறோம்னா எதிரிகள் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது, அவனை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமோ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்றான். அதுல என்னன்னா உஹது மலை பக்கத்துல ஒரு மலை கணவாய் இருக்கு. அந்த கணவாய் வழியா என்ன பண்ணுவான், எதிரிகள்லாம் உள்ள புகுறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள நுழைஞ்சிருவான், வந்தாங்க நம்ம இடத்துல சண்டையிடக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்ப இதுல என்ன செய்வோம், முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக அதுல எதிரிகளை துரத்தி அடிச்சிருங்க, உள்ள விட்டுறாதீங்க. இன்னும் என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் சில நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 அம்பரியக்கூடிய வீரர்களை மலைகளை சுத்தி நிப்பாட்டி வைக்கிறான். இன்னைக்கு ராணுவ படைகள்லாம் இருக்கா இல்லையா, பார்டர்ல என்ன செய்வாங்க இருப்பாங்க. பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருக்கும் போது பார்டர் என்ன செய்வாங்க, அந்தந்த நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஏதாவது எஸ்எல் உள்ள வந்துட்டாங்க என்ன செஞ்சிருவாங்க, இங்கிருந்து சுடுறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது வீரர்களுக்கு. அது மாதிரி சுட்டு தள்ளுவாங்களா இல்லையா. இப்ப அது மாதிரி எச்சரிக்கையாக ஒரு ராணுவ திட்டமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மலையை சுற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்துல்லாஹ் பின் ஜுபைரை தலைவராக நியமித்து ஒரு 50 அம்பரியக்கூடிய வீரர்களை சுற்றி நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டி என்ன பண்றாங்கன்னு சொன்னா பயங்கரமான அறிவுரை சொல்றான். கவனமா இருக்கணும். எந்த நிலையில என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நான் சொல்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லுகின்ற வரைக்கும் இந்த கணவாய் விட்டு இந்த மலையை விட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துடக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு அந்த போருடைய நுணுக்கத்தை ரசூலுல்லாஹ் வந்து கடைபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, முன்னேற்பாடு இருக்கணும், உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா காரியம் என்ன செஞ்சிடும், ஒரு வேறு விதமா போயிடும். பல பேர் நம்ம கூட்டத்துல என்ன செய்யப்படலாம், கொல்லப்படலாம். ஏன்னா படைகள் கம்மியா தானே இருக்கிறாங்க. இப்ப முன்னெச்சரிக்கையாக வரும்போது தாக்கி இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னென்ன வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த 50 வீரர்களை பார்த்தும் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் தலைவரை பார்த்தும் சொல்றாங்க, ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய எங்களை எதிரிகள் கொன்றொழித்தாலும் அப்படி கொன்றொழிக்கிற பொழுது அந்த சடலத்தை பறவைகள் கொத்தி தின்றாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. அந்த நிலை வந்தாலும் என்ன செய்யாதீங்க, நீங்க மலையிலிருந்து நீங்க கீழே இறங்கிறாதீங்க. அதே மாதிரி எங்களை கொன்றொழித்து எதிரிகள் எங்கள் மீது ஏறி சென்று மிதித்தாலும் நீங்கள் கீழே இறங்கி விடாதீர்கள். அதே மாதிரி போர்க்களத்தில் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டு நாங்கள் அந்த கனிமத்து பொருளை சேகரிக்கக்கூடிய பணியில இருந்தாலும் நீங்கள் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டான அறிவுரையை அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு போயிட்டார். வீரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டவராக எல்லோரும் அணிவகுத்து அந்த மலையை சுற்றி என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு பேர் கவசமாக நிற்கிறார். இதுக்கு இடையில சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. யுத்த களம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல மிக முக்கியமான ஒரு நபர் கொல்லப்படுகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யப்படுறாங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில வஹ்ஷி என்பவரால் கொல்லப்படுகிறார். இந்த வஹ்ஷி என்பவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். சரிங்களா. இப்ப என்னவாகுதுன்னா ஹம்சா அவர்கள் அந்த உஹது மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் வழியா இருக்கக்கூடிய எதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹம்சா அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமா அவங்களை அடித்து வீழ்த்தக்கூடிய நிலைக்கு என்ன பண்றாங்க, ஹம்சா ஆயுதத்தோடு நின்று கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து எதிரி படையில ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறான். பயங்கரமா வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த ஹம்சா என்ன பண்றாருன்னு சொன்னா அவனை பயங்கரமா தாக்குறாரு. சுழண்டு கீழே விழுந்து என்ன பண்றான், மாய்ந்து போகக்கூடிய நிலை ஆயிடுச்சு. இப்ப இங்க ஹம்சா அலி இன்னொரு எதிரி என்ன செய்யறாரு, தாக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா. வஹ்ஷி என்ன பண்றாருன்னா ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறார். அந்த வஹ்ஷியை என்ன செய்யணும், இப்போ போட்டு தள்ளணும். ஏன்னா ஹம்சா அலி அவர்கள் தான் பத்ர் போர்க்களத்துல என்ன பண்ணாங்க, முஸ்லிம்கள் ஒரு தலைவரை கொன்றொழிச்சாங்க. இப்ப இவர் வஹ்ஷி என்ன பண்றாருன்னு சொன்னா ஹம்சா அலியை தாக்குவதற்காக வேண்டி பாறையில ஒளிஞ்சிருக்கிறாரு. ஒளிஞ்சிருந்து என்ன பண்றாங்க, ஹம்சா அலி கவனக்குறைவாக இருக்கும் போது பயங்கரமா தாக்குறாங்க.
இந்த தாக்குதலை வஹ்ஷியே சொல்றார். ஏன்னா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்ல, வஹ்ஷி சொல்றாரு, நான் ஹம்சாவை எப்படி கொலை செய்தேன் என்றால் என்னுடைய அம்பை எடுத்து அவருடைய மர்மஸ்தானத்தை நோக்கி வீசினேன், அது அவருடைய குற்றத்தை கிழித்து வெளியே வந்து விட்டது. எந்த அளவுக்கு அங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஹம்சா ரலி அவர்கள் இவ்வளவு கொடூரமான முறையில அந்த உஹது யுத்தத்தில் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல். அங்க 50 வீரர்களும் என்ன செய்யறாங்க, கனவாக சுத்தி நின்று கொண்டே இருக்கிறார். இவரை என்ன செய்யப்பட்டார், வஹ்ஷியால கொல்லப்பட்டு விட்டார். இந்த நிலையில ஆகும்போது என்னவாகுதுன்னா பயங்கரமாக சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில திடீர்னு எல்லா அம்பெரியக்கூடிய 50 வீரர்களும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. எல்லாரும் இறங்கி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாலும் வரணும்னு இறங்க சொன்னாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் புறத்திலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி வரக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. கூட்டத்துக்குள்ள பல விதமா என்ன செஞ்சாங்க, எதிரிகள் நம்முடைய கூட்டத்தார் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார். யார் எங்க இருக்கிறா, எதிரி யாரு, இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படிங்கிற ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சூழல் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் ஒன்னாக மிங்கிலாகக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அவங்க கீழே இறங்கி வந்ததுனால கிட்டத்தட்ட நம்முடைய கூட்டத்துல 70 பேர் கொல்லப்படுறாங்க. நம்முடைய கூட்டத்தில் என்ன செய்யப்படுறாங்க, உஹது யுத்த காலத்துல 70 நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார். இந்த ஒரு கவனக்குறைவினால தேவையில்லாம கீழே இறங்கி வந்ததுனால சண்டை பயங்கரமாயிருக்கு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லா வீரர்களும் கீழே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அபு சுஃபியானுக்கு பயங்கர சந்தோஷம். அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். சரிங்களா, அபு சுஃபியான் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மலையில ஒரு இடத்துல இருக்கிறாங்க, உமர்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? இப்ப இந்த சூழலை என்ன பண்றாங்கன்னா, என்னப்ப யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்க, அபு சுஃபியான் ஒரு கேள்வி கிண்டலாக கேள்வியை கேட்கிறாங்க. இவர் கொல்லப்பட்டாரு, அவர் கொல்லப்பட்டாரு, நிறைய பேர் போயிட்டாங்க, என்ன யாரும் மிச்சம் மீது இருக்கிறீங்களா இப்படின்னு என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க, அபூபக்கரும் அமைதியா இருக்கிறாங்க, உமரும் அமைதியா இருக்கிறாங்க. முகமது இருக்கிறாராப்பா, அபூ குஹாஃபாவினுடைய மகனார் அபூபக்கர் இருக்கிறாரா, கத்தாபினுடைய மகனார் உமர் இருக்கிறாரா, என்ன யாருமே சவுண்ட் வரலையே, போச்சு அவங்களே முடிச்சுட்டாங்களா இப்படின்னு என்ன பண்ண, சத்தம் வராம இருக்குல்ல, எந்த பதிலும் சொல்லல. ஆள் இருக்கான்னு கேட்டா என்ன செய்வோம், ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், எந்த பதிலையும் சொல்லல. ரைட்டு, அவங்க நிலையை முடிஞ்சு போச்சு இப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அபு சுஃபியானு ஒரு கேலி கிண்டலாக பேசி அவருடைய கடவுளை உயர்த்தி பேசி விட்டார். உமர்கள் என்ன பண்றாங்க, பேச்சை வந்து தாங்கிக்க முடியல. அவர் கேட்ட கேள்வியே பொறுத்துக் கொள்ள முடியாம நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்ட்டான். கடவுளை உயர்த்தி பேசும்போது இங்க இருந்து அல்லாஹ்வின் தூதரவர்கள் இப்ப பதில் கொடுக்க சொன்னார். ஏன்னா இது அந்த நிமிடம் வரைக்கும் முகமதை பத்தி கேட்டார், தன்னை பத்தி கேட்டாரு, அபூபக்கரை பத்தி கேட்டாரு, உமரை பத்தி கேட்டாரு, அமைதியா இருந்தோம். ஆனா இங்க நம்முடைய அல்லாஹை விட்டு விட்டு வேற ஒரு கடவுளுடைய மார்க்கத்தை மேலேந்து பேசுகிறான். இனிமே என்ன செய்யக்கூடாது, வாய்மூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்போது நீங்கள் பதிலை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருவரும் கேட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலே வந்துருச்சுன்னு சொல்லுங்க. உடனே அங்கே இருந்து அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு லாத் உஸ்ஸா போன்ற கடவுள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கிறான், அவன்தான் எங்களுக்கு உதவியாளர் என்று சொல்லி என்ன பண்றாங்க, இங்க இருந்த அபூபக்கரும் உமரும் அந்த பதிலை சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கும். இங்க அபு சுஃபியான் என்ன வைத்தாரு, ரொம்ப கர்ஜித்து ஆரம்பத்துல பேசினார். இவருடைய பேச்சை கேட்டு அப்படியே அமைதியாக என்ன செஞ்சிட்டாரு, போகக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இந்த நிலைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. சில மக்கள் அனைவரும் என்ன பண்றாங்க, போர்க்களத்துல புறமுதுகு காட்டு ஓடுறாங்க. சில பேர் பயந்து என்ன செய்யறாங்க, போரை விட்டு போகக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கும் முக்கிய தலைவர்களே அல்லாஹ்வுடைய தூதரே பாதுகாக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வெறும் 7 அன்சாரி தோழர்களும் 2 முஹாஜிர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 7 அன்சாரி தோழர்கள் 2 முஹாஜிர்கள் மட்டும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, எதிரி படைகள் வர்றாங்க. வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நேரத்துல என்ன யாரு பாதுகாக்கிறோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்துல அன்சாரி தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆளை முன்னுக்கு போறாங்க, எதிரியால கொல்லப்படுறாங்க. ஒருத்தர் போறாரு, கொல்லப்படுறாரு, மீண்டும் ஒரு அன்சாரி தோழர், இப்படி 7 பேர் என்ன செய்யப்படுறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதற்காக வேண்டி கொல்லப்பட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹ் கடைசி கட்டமாக சொன்னாங்க, மீது 2 முஹாஜிர்கள் இருந்தாங்க, நம்ம அன்சாரி தோழர்களுக்கு நியாயமா இருக்கல, ஒரு கவலையோடு சொல்றாங்க. ஒரு சில பேர் கில்ட்டியா இருக்குமா இல்லையா, 7 பேர் என்ன செஞ்ச இழந்துட்டு வந்து நிக்கிறோமே,
ஏன்னா அன்சாரி தோழர்கள் தான் மதீனாவுக்கு வரும்போது அப்படி வரவேற்றார்கள், மரியாதை கொடுத்தாங்க, அவ்வளவு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள், பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்தார்கள் கட்டுவதற்காக வேண்டி அந்த ஆலோசனை கொடுத்தார், இடத்தை விலைக்கு வாங்கினாங்க. எவ்வளவோ அன்சாரி தோழர்கள் நபிகளாருக்காக அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அந்த ஒரு கவலை என்ன பண்றாங்கன்னா, நாம் அன்சாரி தோழருக்கு நியாயமாக நடக்கவில்லை என்று சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்கள் புலம்பக்கூடிய நிலை ஆயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல இந்த உலக போர்க்களத்திலே இந்த 7 அன்சாரி தோழர்களும் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்படியே போகும்போது மக்களுடைய படைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா இல்லையா? இப்ப ஏனைய மக்களுக்கு மத்தியில செய்தி பரவுது, ரசூலுல்லாஹ் வந்து இறந்துட்டாங்க, அவங்களே முடிச்சுட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க, கதையை முடித்து விட்டாங்கன்னு சொல்லி என்னவாகுது, அந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்பப்படுது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் முன்னுக்கு வந்து என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய நிலையை மாற்றுறாங்க. இதுக்கு பிறகு அனஸ் பின் நதிர்ன்னு சொல்லி நபி தோழ என்ட்ரியை கொடுக்கிறார். புறம்போது காட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா, நம்முடைய படைகள்ல இருந்து போர்க்களத்துல இருந்து எல்லாரும் போகும்போது அனஸ் பின் நதிர் அவர்கள் அந்த படைகளை சீறி கிழித்து விட்டு முன்னே எதிரிகளை நோக்கி செல்லுகிறார். சாத பார்த்து கேட்கிறாங்க, இங்க போறீங்க, போரை விட்டுட்டு நான் உஹது மலை அடிவாரத்திலே சொர்க்கத்தினுடைய வாரையை நுகர்ந்து நான் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டால் நிச்சயம் இறைவனுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லி அல்லாஹ் அந்த அனஸ் பின் நதிர் என்ன பண்றாங்க, போர்க்களத்திலே களத்திலே எதிரிகளோடு சண்டை இடுகிறார். சண்டை இடும்போது பயங்கரமா எல்லாரையும் தாக்குறாங்க. எல்லாரையும் தாக்கிவிட்டு கடைசி கட்டத்துல எதிரிகளால ஒரு கட்டத்துல முடியாம அனஸ் பின் நதிர் அவர்களுக்கு வாளால வெட்டப்படுது, உடம்பு ஃபுல்லா அம்புகளால எங்கெங்க இருந்து அம்புகள் அவருடைய உடலிலே பாய்ச்சப்படுகிறது. ஈட்டுகளை கொண்டு அவங்களுடைய உடம்புகள் முழுவதும் குத்தப்பட்டது. கடைசி கட்டத்துல அச்சு அடையாளம் தெரிய அவங்களுடைய சகோதரர் என்ன பண்றாங்கன்னா வந்து விரலினுடைய ஏதோ மச்சமோ ரேகையோ வச்சு என்ன பண்றாங்கன்னா இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அடையாளம் இட்டு காட்டுகிறார். கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல 80க்கும் மேற்பட்ட காயங்கள் என்ன இருந்தது என்று சொல்லி ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டு காட்டுறான். இந்த அளவுக்கு உஹது போர்க்களத்துல எல்லா மக்களும் விரண்டு ஓடினாலும் சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கான முனைப்போடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுப்பதற்கு முன்வந்து தியாக உணர்வோடு இருந்தார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு அந்த தியாக உணர்வு இருக்கிறது? இதெல்லாம் நிறைய படிப்பினை இருக்கிறது. ஒவ்வொரு போர்க்களத்தில் போர்க்களம் ஆரம்பத்திலிருந்து இந்த போர்க்களத்தினுடைய வரலாறு முடிகின்ற வரைக்கும் எல்லா செய்திகளையும் மகத்தான படிப்பினை. இதெல்லாம் ஒரு 2-3 நாள் பேசுற அந்த வரலாற்று செய்திகளை அந்த அளவுக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி பண்ணணும். மார்க்கத்துக்காக என்னுடைய உழைப்பு என்ன, மார்க்கத்திற்காக என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன, என்னுடைய தியாகம் என்ன, நான் என்ன இந்த மார்க்கத்துக்கு செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு இலகுவாக இஸ்லாத்தை கொடுத்துட்டான், நான் ஒரு முஸ்லிம் ஆணாக முஸ்லிம் பெண்ணாக முஸ்லிம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளருவதற்கு அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் ஏழைய தோழர்களும் பல அடி உதயங்களுக்கும் தியாகங்களுக்கு ஆளானார்கள். நான் என்ன காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பல வரலாற்று செய்தியை பாருங்க. இதுக்கு பின்னாடி கூட்டம் குறைய குறைய அல்லாஹ்வின் தூதரையே அடித்து விட்டார். ரசூல்லா மேலே கை வச்சுட்டாங்க. கடைசியில் ரசூல்லாவுடைய பல் முன்பல் இருக்கா இல்லையா, இதுல வலதுபுறத்துல ஒரு பல்லை அடிச்சு அடியில உடைஞ்சிருச்சு. உடம்புனா அல்லாஹ்வின் தூதர் ஒரு தலைவரா இல்லையா? அந்த நேரத்துல ஒரு ஆக்ரோஷத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு தூதரினுடைய இந்த பல்லை உடைத்த சமுதாயம் எப்படி உருப்படும்? எதிரிகளை பார்த்து என்ன பண்றாங்க, இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. விட்ட உடனே அல்லாஹ் சும்மா இருக்கார். என்னதான் போர்க்களமா இருந்தாலும் அனைத்திலையும் அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய விதி இருக்கு. இதை தாண்டி யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யாருக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்கு தோல்வி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அதிகாரம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த நேரத்துல ஏன் பல்ல உடைச்ச ஒரு சமுதாயம் எப்படி உருப்படும், எப்படி ஜெயிக்கும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருத்துல வார்த்தையை விட்டுட்டாங்க. உடனே அல்லாஹ் எண்ணிக்கிறான். அந்த விஷயத்திலேயே அந்த நிலையிலேயே இறைவன் வசனம் கண்டிக்கும் விதமாக வசனத்தை அருளுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது லைஸலக்கு மினல் அம்ரி செய்யும் அவ் யதூபு அலைஹிம் அவ் யுஅذிபஹும். அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குகிறான். நபியே, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. நான் அவர்களை தண்டிப்பேன், நான் நாடினால் அவர்களை மன்னிப்பேன். நீங்க எப்படி சொல்லலாம் உருப்பட மாட்டீங்கன்னு? அப்ப இங்க என்ன மார்க்க விவகாரத்துல
அல்லாஹ் உடனடியாக ஒரு தூதுவராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் நீங்க என்னன்னு பேசலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் விடல. நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதைத்தான் நீங்கள் மக்களுக்கு மத்தியில சொல்லணும். நீங்களாக ஒரு அதிகாரம் எடுத்து என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதை இங்கே நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இந்த நிலை இருக்கு. ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு சூழல் வருகிறது. மீண்டும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய நிலையை பாருங்க. இவங்களே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹை பாதுகாப்பதற்காக வேண்டி முனைப்போடு இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு இன்னும் சேஃப்டி வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அபூ தல்ஹா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் உங்களை அடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு கேவலமாக என்னுடைய மார்பு எதிரிக்கு முன்னாடி நிற்கும். நெஞ்ச நிமித்துக்கு என்ன செய்வேன், உங்களை அடிக்க விடாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய மார்பு உங்களுக்கு கேடயம் என்று சொல்லி அபூ தல்ஹா என்ன பண்றாங்க, எதிரிகளுக்கு முன்னாடி தைரியத்தோடு இருக்கிறார். பத்ர் போர்கள், இந்த உஹது போர்க்களத்தை பற்றி பல முன்னறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்ட நிலைகள் எல்லாம் கண்கூடாக நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அபூ தல்ஹா அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படியே தொடர்ச்சியாக என்ன செய்யப்படுதுன்னா, அந்த உஹது யுத்த களத்திலே இத்தனையோ நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ஒரு சிதறுண்ட படையின் காரணமாக பல பேர் கீழே இறங்கி வந்தாங்களா, இந்த நிலையின் காரணமாகவோ சில பேர் தெரிச்சு வெளியே ஓடினாங்களா, இதனால என்னவாயிருச்சு, அந்த உலக போர்க்களத்திலே பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு எவ்வளவோ முக்கிய சில நபித்தோழர்கள் அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விடுகிறார். கொல்லப்பட்டதில் அதில் இன்னும் முக்கியமான 2 நபித்தோழரை பாருங்க. அப்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரும் இதே உலக போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். எப்படி கொல்லப்படுறாருன்னு சொன்னா, அவருடைய மகனார் ஜாபிர் பின் அப்துல்லா ஜனாசாவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. போர்க்களத்துல ஜனாசாவை எல்லாரையும் திரட்டி வச்சிருப்பாங்க, அங்கங்க இறந்து போன ஆட்கள். முகத்தை எல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா முகத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறார், வேண்டாம் பார்க்க வேணாம், ஏன்னா பார்க்கிற நிலையில கிடையாது, அந்த அளவுக்கு பயங்கரமா சதைச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கல, விட்டுட்டாங்க. போய் பாருப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு கதறுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாவே, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அழாதீர்கள், உங்களுடைய அழுகை நிறுத்துங்கள். உங்கள் தகப்பனாருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. உஹது யுத்த களத்திலே எதிரிகளை தாக்குவதற்கு முனைப்போடு இருக்கும் போது ஒரு ஜனாசாவாக ஷஹீதாக ஆக்கப்படுகிறார்கள். மலக்குமார்கள் உன்னுடைய தகப்பனாருக்கு உன்னுடைய வாப்பாவுக்கு ரெக்கைகளால் அவருடைய ஜனாசாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அலங்கரிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் அந்த நபித்தோழரும் என்ன செய்யப்படுகிறார், இதே போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். இதுல நிறைய நபித்தோழர் கொல்லப்படுறான். அவருடைய ஜனாசாவை கஃன் துணியால மூடும் பொழுது அவ்வளவு ஒரு பஞ்சமான நிலை. தலையை மறைச்சோம்னா கால் தெரிகிறது, காலை மறைக்கிற பொழுது தலை தெரிகிறது. கட்டளை போட்டாங்க, தலையை கஃன் துணியால மூடிடுங்க, காலை என்ன சொல்லிருந்தீங்க இத்ஹீர் என்று புல்ல சொல்லுவாங்க மதீனா நகரத்துக்கு. இப்ப அந்த புல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, காலுக்கு மறைப்பாக வைத்து அவர்களுக்கு அதே கஃனாக ஆக்கி என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழலாகும். இப்படி உஹது யுத்த களத்திலே கிட்டத்தட்ட மொத்தம் 70 சஹாபாக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், 70 நபித்தோழர்கள் சஹாபாக்கள், மார்க்கத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்திற்காக வந்தவர்கள், தன்னுடைய உயிரை அந்த யுத்த களத்திலே இழந்த பெரும் கவலையோடு இருக்கிறார். இந்த நிலை இருக்கிற பொழுது என்னவாகுது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இந்த யுத்த களத்தை குறித்து இறைவன் பெரும் வெற்றியைத்தான் கொடுக்கிறார். அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல பலவிதமான சம்பவங்களை பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இறந்து போன அத்தனை சஹாபாக்களுக்கும் அத்தனை எதிர்த்தோழர்களுக்கும், ஏன்னா அந்த ஸ்பாட்ல ஜனாசா தொழுகை வைக்கல, போர்ல இறந்தவங்க ஜனாசா வைக்க மாட்டாங்க, அப்படியே அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பிர் மவுனா என்ற கணத்துல அந்த எதிரிகள் எல்லாரும் என்ன செய்யப்படுறாங்க, போரப்படக்கூடிய ஒரு சூழலை பாருங்க.
இப்படி உஹதினுடைய யுத்த களத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சந்தித்த அந்த நிலைகள், ரசூலுல்லாஹ்வோடு இருந்த அந்த ஏழை நபிகளுடைய தியாகங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு படிப்புனையாக அமைந்திருக்கிறது. அப்ப இதையும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த வரலாற்று விஷயத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக தியாகத்திலிருந்து அல்லாஹ்வுக்கான அர்ப்பணிப்பு செய்வதிலிருந்து நம்முடைய நிலைகள் என்ன, நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், ஒரு மார்க்க விவகாரத்திலே நாம் தலையிடலாமா தலையிடக்கூடாதா, அதற்கு யார் அதிகாரம் படைத்தவன், அல்லாஹ்தான் அதிகாரம் படைத்திருக்கிறான், தூதருக்கு அதிகாரம் இல்லை என்பது இந்த உலக போர்க்களத்தினுடைய சில சம்பவங்கள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. நபியவனுடைய வாழ்க்கையிலே இந்த உலக யுத்தக்களம் என்பதும் மிக முக்கிய புள்ளியாக அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செய்திகள் மூலமாக என்ன செய்ய வேண்டும், அதிகமான படிப்பினைகளை பெற வேண்டும். இன்னும் அதிகமான யுத்த களங்களை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சந்திக்கிறார்கள். அதனுடைய செய்திகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்கள்ல அறிந்து கொள்வோம். சரி, பெண்கள் பகுதி முதல் கேள்வி. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பாதுகாப்பா இருந்து கொல்லப்பட்ட அன்சாரி தோழர்கள் எத்தனை பேர்? எத்தனை? 7 பேர். உஹது யுத்தம் எந்த ஆண்டு நடந்துச்சு? ஆண்கள் பகுதி. உஹது யுத்தம் எந்த வருஷம் நடந்துச்சு? ஹிஜ்ரி 3. சரிங்களா? சரி. அந்த மலைக்கு ரசூலுல்லாஹ் வந்து படை தலைவரா போட்டவனுடைய பேர் என்ன? பெண்கள் பகுதி. அப்துல்லாஹ் பின் ஜாபிர். ஆண்கள் பேர் சொல்லுங்க. அப்துல்லாஹ் பின் ஜுபைர். சரிங்களா? ஹம்சா அலியை கொலை செஞ்சவங்க யார்? ஆண்கள் பகுதி சொல்லுங்க. யாரு? வக்ஷாவா? யாரு? வஹ்ஷி. சரிங்களா? சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.